என் அன்பு நண்பர்கள், என்னோட வயசுல மூத்தவங்க, வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதாவதுங்க, நான் சாப்பிட்டு 4 மாசம் ஆகுது. தெரியுமா? நம்ப முடியலல்ல? நம்பணும். நம்பினாதான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு. சாப்பிட்டு 4 மாசம் ஆகுது. ஆனா எப்படியா நீ ஒன்றும் தெரியலையே, இப்ப கூட நல்லா தின்னுட்டு வந்து உட்காந்து பேசுற மாதிரி தானே இருக்கு அப்படின்னா, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனலோட growth வேற இல்லைங்களா? ஒரு வீடியோ போட்டோம்னா 10,000, 20,000, 1,00,000 அந்த மாதிரி எல்லாம் பார்வையாளர்கள். அப்புறம் எல்லா வீடியோக்களையும் டெலீட் பண்ணதுனால இப்ப ரெக்கமெண்டேஷன் இல்லை. நம்ம சேனல் புஷ் பண்ணல. என்னைய அவர் சும்மா வீடியோ போட்டு டெலீட் பண்றாருன்னு யூடியூபே என்ன பண்ணிருக்கு. அப்போ நம்ம டெலீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 போன் காலாவது வரும். 50 பேர் என் லைனுக்கு தம்பி, சார்ல தம்பி சாப்பிட்டீங்களா, சார்லஸ் அண்ணன் சாப்பிட்டீங்களா அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு போன் கால்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் யாராவது டிடி எடுத்து வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க செட்டில்மெண்ட்டுக்கு. அந்த டிடி எடுத்தாச்சு தம்பி, எடுத்தாச்சு சார், வந்து வாங்கிக்கிங்க, இல்லைன்னா செட்டில்மெண்ட் லெட்டர் போடுங்க. அவங்க கால் பண்றதை கூட என்னால் அட்டன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்பை பேஸ் பண்ணி, யூடியூப்ல உள்ள பார்வையாளர்கள். சரி, போன் கால் ஒரு சைடு. அடுத்து வாட்ஸ்அப் கால். வாட்ஸ்அப்ல போனீங்கன்னு வச்சீங்களேன், அதுலயும் ஏகப்பட்ட மெசேஜஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 கிறிஸ்டியன் குரூப் கிட்ட இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க குரூப்லயும் இருப்பேன். சர்ச் குரூப், இண்டிவிஜுவலா அந்த மாதிரி நிறைய குரூப்ல இருக்கேன். நம்ம பொதுவாகவே குரூப்ல இருந்து வரக்கூடிய மெசேஜ் நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அப்படியே நம்ம ஆஃப் பண்ணலனாலும் இண்டிவிஜுவலா வரக்கூடியதை நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வாட்ஸ்அப் காமிச்சுக்கிட்டே இருக்கும். மொபைல் ஆஃப்ல இருந்தாலும், சாரி ஆஃப்ல இல்ல, ஸ்கிரீன் லாக்ல இருந்தாலும் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இண்டிவிஜுவலா வரக்கூடிய மெசேஜஸ் 100-150 வரும். எல்லாமே தம்பி சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, என்னோட வேலை மாசம் எனக்கு சம்பளம் வரக்கூடிய வேலை, நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரோ ஒரு கஸ்டமர் டிடி எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க, ஒரு செட்டில்மெண்ட் லெட்டர் ரேஸ் பண்ணுங்கன்ட்டு. அந்த டிடி எடுத்த அந்த கஸ்டமரோட மெசேஜை 4 நாள் கழிச்சு தான் பார்ப்பேன். வேலை செய்யற இடத்துல திட்டு வாங்குவேன். இல்லை, அவர் 1 வாரத்துக்கு முன்னாடி டிடி எடுத்திருக்காரு, நீ என்னெல்லாம் வேலை பார்க்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு யூடியூப்பை பேஸ் பண்ணி வந்த மக்கள் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க? அப்போ என்ன, யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி திட்டிட்டு இருக்கணும். இவன் சரி கிடையாது, அவன் சரி கிடையாது, அந்த ஊழியம் சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை, இவர் அப்படி அவர் இப்படி, தனி மனித தாக்குதல், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா சாப்பிட்டீங்களா அப்படின்னுட்டு அதை பேசுறவரை ஃபோன் பண்ணி இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு, இல்லைங்க நான் அதெல்லாம் இனிமே பண்ணல, நான் பாட்டுக்கு என்ன பண்றேன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, வாலிபர்களை வச்சு ஹாஸ்பிட்டல் ஊழியம், இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்ததுதான், அதையே நான் கண்டினியூ பண்ணிட்டு போறேன்னா ஒரு போனும் வரல. ஏன் அதே மனுஷன்தான், சார்லஸ் ஐயனா, அதே மாம்ச பிரகாரமான மாமிசம் தான், அப்ப இருந்த அதே தான், இப்பமும் அதே ரத்தம் தான் ஓடுது. மனுஷனுக்கு மரியாதை இல்லைல்ல, அன்பு தனிஞ்சு போச்சா? அப்ப இன்னைக்கு யூடியூப்ல ஒருத்தர் வீடியோ போடுறாரு, சமூக வலைதளத்துல பேசுறாங்க, அவரோட கருத்து சரியில்லை, அவரோட ஊழிய முறை தப்பா இருக்கு, சுவிசேஷம் தப்பா இருக்கு, அவர் பைபிள்ல இருந்து தப்பா பிரசங்கம் பண்றாரு, பொய் புரட்டுகள் சொல்றாரு. அவங்க எல்லாம் உத்தமர்கள். எப்படி இப்ப அவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண, என்ன மாதிரி கேலி கிண்டல்கள் பண்ணவங்க லைனுக்கு போய் சாப்பிட்டீங்களான்னு அன்னைக்கும் கேட்கல, இன்னைக்கும் கேட்கல.
நம்மளை எதிரியா பார்ப்பாங்களா? சரி, ஓகே, அப்படியே பார்த்துட்டு போட்டோம். இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க என்ன பத்தி ஏதாவது யூடியூப்ல வீடியோ போட்டீங்கன்னா உங்க மேல எனக்கு கோபம் வரும். நீங்க சாப்பிட்டா என்ன, தின்னா என்ன, போனா என்னன்னு தான் நான் இருப்பேன். ஓகே. அப்ப அவங்க பரவாயில்லைங்க. ஏற்கனவே சும்மா சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, அந்த மாதிரி அப்ப லைனுக்கு வந்தவங்க ஆடியன்ஸ், வியூவர்ஸ், மொபைல் டேட்டா காலி ஆகி போச்சா, இல்ல மொபைல் தொலைஞ்சு போச்சா, என்னதான் ஆச்சு? ஒரே ஒரு சகோதரி, எல்லாரையும் நான் சொல்லலைங்க, ஒரே ஒரு சகோதரி இன்னைக்கு காலையில வர எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன பண்றாங்கன்னா, பிரைஸ் தலாட் அப்படின்னு போடுறாங்க. மேபி அவங்க நிறைய பேருக்கு அனுப்புவாங்களா இருக்கும். அதுல என்னையும் என்ன பண்றாங்க, ஆட் பண்ணி அனுப்புறாங்க. நான் தான் அவங்களுக்கு எதுவும் ரிப்ளை பண்றது இல்லை. அப்புறம் விமல்னு ஒரு தம்பி, அவரு கமாண்டு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் என்ன பண்ணிடுவாப்ல, ஏதோ ஒரு கமாண்டு போட்டு விட்டுருவாப்ல. மிக மிக குறிப்பா பெண்கள், அதாவதுங்க இன்னைக்கு ஒரு ஊழியத்தை வந்து ஏன் பெண்கள் கிட்ட கொடுப்பாங்க தெரியுமா? அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சண்டே கிளாஸ், விபிஎஸ், சிறுவர் ஊழியம் ஏன் ஆண்கள் கிட்ட கொடுக்காம பெண்கள் கிட்ட கொடுக்குறாங்கன்னா, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசம், அந்த நேசம் ஆண்களுக்கு அவ்வளவா இருக்காது. இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து கோவப்படுற இடத்துல கோவப்படுவாங்க. ஒரு பிள்ளைய கூப்பிட்டு மண்டையில நறுக்குன்னு கொட்டுவாங்க. அப்புறம் அதே பிள்ளைய கூப்பிட்டு கொட்டி விட்டனோ, வலிக்குதோமோ அப்படின்ட்டு. அதனாலதான் இன்னைக்கு ஊழியங்கள்லாம் என்ன பண்றாங்க, சிறுவர் ஊழியத்தெல்லாம் பெண்கள் கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்கள் கொட்டுறதோட சரி, இல்ல வலிக்கா கேட்க மாட்டாங்க. எத்தனை பெண்கள் தெரியுமாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா பிரதர், சாப்பிட்டீங்களா பிரதர்ன்ட்டு அந்த பெண்கள்லாம் என்ன ஆனாங்க? அப்ப எவ்வளவு ஒரு செல்ஃபிஷான ஒரு உலகம்ல. தன்னலம். ஒருத்தரை பத்தி திட்டி பேசுனா, ஒருத்தரை கழுவி ஊத்துனா, ஒருத்தரை காரி துப்புனா நான் என்ன பண்ணுவேன், வேடிக்கை பார்ப்பேன். அந்த மாதிரி வீடியோக்களை என்ஜாய் பண்ணுவேன். அந்த மாதிரி வீடியோக்களுக்கு லைக் போடுவேன். அந்த மாதிரி வீடியோக்களுக்கு கமெண்ட் போடுவேன். அந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன், மெசேஜ் போடுவேன். இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன். அப்ப என்னன்னா, இன்னைக்கு கிரிட்டிசைஸ், யூடியூப்ல கிரிட்டிசைஸ் பண்ற தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், தங்கச்சிமார்கள், அக்காமார்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கட்டாயம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யாராவது ஒருத்தரோடையாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீடியோவை காமிச்சிருப்பாங்க. உங்களை என்னையும் ஒரு மிஷினா பாக்குறாங்க, இந்த கம்ப்யூட்டர் மாதிரி. ஷிஃப்ட் ஏதோ ஒரு பட்டன் அமுக்குனா அது வேலை செய்யும், அவ்வளவுதான். கேப்ஸ் லாக் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு பொம்மையா நம்மளை என்ன பண்றாங்க, இந்த கிரிட்டிசைஸ்ன்ற பேர்ல அடுத்தவங்களை விமர்சனம் பண்ற நம்மளை ஒரு கம்ப்யூட்டர் பொம்மையா தான் நம்மளை என்கரேஜ் பண்றவங்க, நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கறவங்க. சூப்பர் பிரதர், அருமையா இருக்கு, உங்க ஊழியத்தை ஆண்டவர் உங்களை எழுப்பி இருக்கார், அன்று யோவான் ஸ்தானகனை போல அப்படின்னு உசுப்பேத்துற கூட்டங்கள், கிரிட்டிசைஸ் பண்ற தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அண்ணன்மார்கள் உங்களையும் என்னையும் பொம்மைக்கு உயிர் கிடையாது. பொம்மைக்கு வந்து என்ன இருக்காது, இந்த கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு 4 திட்டு திட்டினாலும் அது வாங்கிக்கும். அது சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு உயிர், ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா மனுஷனா நம்மளை பாக்குறது இல்ல. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்ததால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இதாங்க இந்த கிரிட்டிசைஸ்ன்ற பேர்ல அடுத்தவங்களை குறை சொல்றவங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் யார, என்னையும் சேர்த்தான், இவ்வளவு நாள் நான் அப்படிதான் இருந்தேன்.
நம்ம யாரை சந்தோஷப்படுத்துறோம்? மனுஷரை சந்தோஷப்படுத்துறோம். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சந்தோஷப்படுத்தி இருந்தோம்னு வச்சுங்களேன், அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்க கேளுங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அடி சாப்பிட்டீங்களா? அடி சாப்பிட்டீங்களா? அடி சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிடுங்க. இல்லை என்ன இருக்குன்னு படிங்க. படிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசப்பா கொடுக்க சொன்னாங்க இது உங்களுக்கு. அவங்க சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட், இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த அவரு சரியில்லை, இவரு சரியில்லை. இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரதான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, மனுஷனா பார்த்து மதிச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு, உயிரற்ற, நம்ம இருக்குமா, செத்து போயிட்டுமா, என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்க என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த சாப்பிட்டீங்களா அப்படின்ற வார்த்தை வந்து ஃபார்மாலிட்டி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல கடையில கிடக்கிறவர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், அவர் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு கிடக்கும், நாளைக்கு செத்து போயிடுவாருன்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிருப்பாப்ல. அவர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா? அவரும் ஏழை, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தோணுது தெரியுது, டாக்டர் 4 குறிச்சிட்டு போயிருக்காரு, நல்லா இருக்கியான்னு வந்து கேட்கியா? அப்போ அந்த ஃபார்மாலிட்டி. யார வீட்டில் யாரை பார்த்தாலும், சொந்தக்காரங்களை பார்த்தாலும் ஃபோன் பண்ணாலும் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அந்த மாதிரி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்பிட்டீங்களான்ற வார்த்தை அவ்வளோதான், நம்ம உயிரற்ற பொம்மை. அவங்களுக்கு நம்ம பயன்படலைன்னு வச்சிங்களேன். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செஞ்சோம்னா அவர் எப்படி கேட்பாரு தெரியுமா? இல்லை, உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தேன், அதை விட்டுட்டு யார் யாரோ ஃபோன் பண்ணி அவரை பத்தி பேசுங்க, இவரை பத்தி பேசுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாப்ல, அவங்கவுங்க ஊழியத்தை பார்ப்போம். சரியா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள், இந்த கிரிட்டிசைஸ், ஒருவேளை என்ன பார்த்து யாராவது சார்லஸ் அண்ணன் பேசினாரு, இந்த அண்ணன் பேசுறாரு, அந்த அண்ணன் பேசுறாரு, தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்குங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, தைரியமா என்ன பண்ணு, அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, மகிழ்விக்கிறதுக்காக என்ன பண்ணாதீங்க, இறங்காதீங்க. ஒரு 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பாக்ஸில் அடிச்சு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று, உங்களுக்கு என்ன ஊழியம், ஓகே, இது நல்லா இருக்கு, இது என் வீட்டு பக்கத்தில் இதை செஞ்சா எனக்கு ஓகே, அந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க. இது யூடியூப்புக்கு மட்டும் சொல்லலை, நேரில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான், இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ பேசு, நீ என்ன பண்ணு, அவன் உசுப்பேத்தி விட்டு அவன் நல்லவனாயிருவான். நம்ம அந்த மாதிரி என்னது, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது யாரு கேட்பா? உண்மையிலே ஆத்ம பாரத்தோட உள்ளார்ந்த மனசுல இருந்து சாப்பிட்டீங்களா? யாரு? ஏலே சாப்பிட்டியா? அம்மா கேட்பா. ஏலே சாப்பிட்டியா? அப்பா கேட்பாரு. ஏங்க எங்க சோவாரிக்கிட்டு இருக்கியா? மணி 7 மணி ஆகுது, வீட்டுக்கு வரலன்னா சோத்துல தண்ணி ஊத்தி விடுவோம் பாத்துங்க. மனைவி கேட்பா. அவ்வளவுதான். நம்ம பிள்ளைகள் இவங்களுக்கு ஒண்ணுன்னா என்ன பண்ணுங்க, வேற யாருக்காவது அவனுக்கு பிரச்சனை, இவனுக்கு பிரச்சனை, தயவு செய்து தம்பிமார்கள் என்ன பண்ணாத, அவன் பிரச்சனை, உன் பிரச்சனையை நீ பாத்துக்கல. உன் பிரச்சனைக்காக நான் அந்த ஊரு இந்த ஊரு, நான்லாம் எங்கெல்லாம் போயிருக்கேன் தெரியுமா? கோயம்புத்தூருக்கு. நம்ம ரெகுலரா நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒருத்தர் கூட என்ன பண்ணல. இப்ப நான் அந்த ஒரு 4 மாசமா வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு வேற ட்ராக்ல போன பிறகு இந்த சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை, அந்த ஊழியத்துல இறங்கிட்டேன் ஃபுல்லா. அது போக என்னோட வேலை இருக்கு, மாசம் மாசம் எனக்கு சேலரி வருது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பி, உனக்கு
நீ இவங்கள நம்பி இறங்கி யாரோ ஒருத்தர் நீ யூடியூப்ல வீடியோ போடுற உன்னை உசுப்பேத்தி என்ன பண்ணுவாங்க? ஒருத்தரும் நான் எத்தனையோ வெளியூருக்குலாம் போனேன், ஒருத்தர் கூட என்ன சார்லஸ் நீ உயிரோட இருக்கியா சாப்பிட்டியான்னு கூட கேட்க வேண்டாயா. யோ செத்துக்கிட்டு போயிட்டியா, நல்லா தான் இருக்கியா? ஒரு ஃபோன் இல்லை. இதுதான் உலகம். அதனால வாலிப தம்பிமார்களே நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒவ்வொரு வீடியோ சாப்பாடு பாக்ஸை ஏழைகளுக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரிய கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? நீ தெரிஞ்சுக்கணும், நீயும் 4 பேருக்கு அதே மாதிரி கொடு, ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணு, இன்னும் எனக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் நான் நீயும் செய்யி அப்படின்றதுக்கு தான் என்ன பண்றேன். அதே மாதிரிதான் இதுவும் என்னோட அனுபவத்துல சொல்றேன். தயவு செய்து உன் குடும்பம், உன் அம்மா அப்பா, உன் மனைவி, பிள்ளைகள் இவங்களுக்காக மட்டும் என்ன பண்ணுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழணுமா? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க. இப்ப படிச்சோம் இல்லையா கலாத்தியர், நன்மை செய்கிறதுல முந்திக் கொள்ளுங்கள். 4 ஏழைகளுக்கு போய் என்ன பண்ணு, சாப்பிட்டீங்களான்னு இந்தாங்க சாப்பாடு கொடு, இல்ல உன்னால எது முடியுமோ அதை கொடு. அடுத்தவங்களுக்காக என்ன பண்ணாத. இந்த யூடியூப்ல வீடியோ போடுறேன் உன்னை உசுப்பேத்துற கூட்டங்கள் நம்மளை பொம்மையா தான் பார்க்கும். ஆண்டவர் ஒரு புனிதமானவர். அவர் நமக்காக பாடுபட்டார். இவ்வுலகத்தில் அவர் நமக்காக பாடுபட்டு இறந்து போனார். அவருடைய அத்தியாயத்தை சொல்ல போனால் அதிகமாக இருக்குது. அதை இப்போ சொல்கிற மாதிரி நிலைமையிலே நான் இல்லை. இப்போ என் பையன் இறந்ததுனால அதுக்கு தான் உங்களுக்கு இது இன்னைக்கு இயேசுவை கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும், அது மாறிடும். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது